தாத்தா கலைஞரை பற்றி பேச போகிறேன். ஓத்தா மழையே வராதுன்னு எனக்கு தெரியும். அண்ணாமலைலாம் வந்ததுக்கு வயிறு அவ்வாளை திட்டத்தையே விட்டுட்டேன் நான். இவெல்லாம் இருக்க வேண்டிய கட்சி திமுக தானே? சொல்லு, இவன் எப்படி ஐபிஎஸ் ஆகிருப்பான்? திமுக ஆட்சின்னு ஒன்று இல்லைன்னா, ஒதுக்கீடு இல்லைன்னா அண்ணாமலை ஐபிஎஸ் ஆகிருக்க முடியுமா? ஆயே இருக்க முடியாது. எவ்வளோ வாட்டி பரட்டி வச்சாலும் மண்ணு படல மீசிலன்னு ஏந்து நின்றுக்கிறான்பா. அரவக்குறிச்சியில் எங்கள் அண்ணன் செந்தில் பாலாஜி பட்டேர்னு வச்சார். கோயம்புத்தூரில் ஜனங்க ஆப்ரேஷன் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. லண்டனுக்கு போனேன், புண்டனுக்கு போனேன். ஒரு 10-15 பேர் போயிடுறாங்க தம்பி. அதை படிக்க. ஆமாம், அதில் 15 பேரில் இந்த பண்ணாட ஒரு ஆள். இவர் ஒன்றுக்கு தனியாக விசா கொடுத்து இவரை கூப்பிடல, கும்பலில் கோயந்தா. இவரை கேட்குற, நீ பாஸ் ஆனாரா இல்லையான்னு. நான் தலைவர் தளபதி கிட்ட ஆட்சிக்கு வந்த நாள்லேருந்து சொல்லிக்கிறேன், அவன் சர்டிஃபிகேட்டை வாங்கி செக் பண்ணுங்க. இப்போ போலீஸ்னால் ஒரு கெத்து இருக்கணுமா இல்லையாம்மா? அந்த கெத்து 1% இருக்குதா? என்ன நோண்டான் இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக கல்யாணம் பண்ண என்ன சொல்கிறோம்? பையன் ரோட்டில் சும்மா நடந்து போனால் சும்மா இருப்பானா? அவன் ஃப்ரெண்டெல்லாம் என்ன மச்சான் விசேஷம் எதுவும் இல்லை கேட்குறமா இல்லையா? லேட் ஆச்சுன்னா என்ன சொல்லுவான்? அந்த பொண்ணை கொட்டுன்னுவான், இவனை புள்ள பக்கம் யோகியது இல்லாதன்னுவான். இந்த பட்டம் தேவையாடா? அதுதான் 83 வயசில் தாத்தா கலைஞரை கேட்டாங்க, உங்களை வாரிசு அரசியல் சொல்கிறாங்கன்னு. ஆண்மை இருக்கிறது, பிள்ளை பிறக்கிறது, இன்னும் இருக்கிறதுன்னாரு. எத்தனாவது வயசில்? எந்த வயசில்? 83ல். இப்போ அந்த விதையாச்சே இதெல்லாம் மிஸ் ஆகுமா? இது நீ சும்மா சுற்றி கிடந்த அறிவாலயத்து ஓரமாக கலர் சட்டை போட்டு நடந்து வந்த அன்புமணியை கூப்பிட்டு எங்கள் தாத்தா கலைஞர் எம்பி ஆக்கி உன்னை மருத்துவத்துறையை கொடுத்தா, அங்கே போய் மருத்துவ ஹாஸ்பிட்டலுக்கு இது கொடுக்குற சேங்ஷன் கொடுக்குறல்ல, அந்த தப்பாக கையெழுத்து போட்டான். அந்த கேஸ் ஒன்று இருக்குது. ஆமாம் தம்பி, அந்த கேஸ் ஒன்று இருக்குது. அதை விட்டு உங்ககிட்ட வந்து கேட்கணுமா? ஏங்க இருந்தாலும் இல்லைன்னாலும் டெத் சர்டிஃபிகேட்டு பர்த் சர்டிஃபிகேட்லாம் எங்கள் அண்ணன் தளபதி ஆட்சி தாண்டா கொடுக்கணும். எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா துரோகம் பண்ணிச்சு, ஜெயலலிதாவுக்கு சசிகலா துரோகம் பண்ணிச்சு, சசிகலாவுக்கு ஓபிஎஸும் இபிஎஸும் துரோகம் பண்ணான், இபிஎஸ்க்கு ஓபிஎஸ், ஓபிஎஸ்க்கு இபிஎஸ்ன்னு மாற்றி துரோகம் பண்ணால், துரோகத்தின் மொத்த உருவம், துரோகத்தில் பிறந்த ஒரு கட்சி இந்தியாவில் இருக்கிறது என்று சொன்னால் அது அதிமுகவை தவிர வேறு கட்சியே கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா ரோவில் 2 லேடிஸை உட்கார வச்சு அதுக்கு பின்னாடி ஆம்பளை உட்காந்துட்டு இருக்கீங்களே, இது தாண்டா திராவிட மாடல் இந்த நாட்டுக்கு போட்ட பிச்சை. இந்த தொகுதியில் நின்று பேசுவதற்கு ஒரு தைரியம் வேண்டும், ஒரு ஆண்மை வேண்டும், ஒரு ஆவேசம் வேண்டும். ஏனென்று சொன்னால் எங்கள் தாத்தா கலைஞர் நின்ற தொகுதி, வென்ற தொகுதி. அதில் எங்கள் பேரனை 69,000 தொகுதி வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்த உங்கள் முன்னால் பேசுவதில் நான் பெருமை அடைகிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகளை முடித்து 4ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கப் போகிறோம். இந்த 4 ஆண்டு காலத்தில் அண்ணன் அவர்கள் விளையாட்டுத்துறை மேம்பாட்டு அமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பின்னால் இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். என் தோழர்களே, என் தங்கை ஜோதியும் கேட்டார். இதற்கு முன்னால் தமிழ்நாட்டில் சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டு காலத்தில் எத்தனையோ பேர் விளையாட்டுத்துறை மந்திரியாக இருந்திருப்பார்கள். அவர்களை யாருக்காவது நினைவு இருக்கிறதா என்றால் சத்தியமாய் இருக்காது. ஏனென்றால் அந்த துறைக்கென்று ஒரு சிறப்பை, தனி பொறுப்பை, கவனத்தை ஈர்க்க வைத்த ஒரே விளையாட்டுத்துறை அமைச்சர் எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினை தவிர வேறு எவனும் இல்லை. செஸ் ஒலிம்பியாட் குறைந்த காலத்தில் சிறப்பாக நடத்தி நம்ம எந்நாளும் வஞ்சிக்கின்ற நரேந்திர மோடியே வேறு வழியின்றி பாராட்டுகின்ற சூழ்நிலையை உருவாக்கி தந்தவர் அண்ணன் உதயநிதி. ஃபார்முலா கார் பந்தயம் ஆசியாவிலே எவனும் நடத்துவதற்கு தயங்கிய ஒரு கார் பந்தயத்தை சென்னையில் 1000 பேர் வழக்கு தொடுத்தாலும் வழக்குகளை எல்லாம் உடைத்தெறிந்து அந்த கார் பந்தயத்தை நடத்தி காட்டிய ஒரு விளையாட்டுத்துறை மந்திரி எங்கள் அண்ணன் உதயநிதி.
இதையும் தாண்டி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த நாட்டில் எத்தனையோ பேர் மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறார்கள், நடக்க முடியாதவர்கள், ஊனமுற்றவர்கள். அவர்கள் கனவில் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள், சென்னை மெரினா கடற்கரையில் தங்கள் கால்களை அந்த நீரில் நினைப்போம் என்று எவனும் நினைக்கவில்லை. அவர்கள் அங்கே செல்லவில்லையே என்று எவனும் ஏங்கியதும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு இதயம் ஏங்கியது, அது எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினின் இதயம். அதனால் அந்த மெரினா கடற்கரையில் மரப்பாதை அமைத்து ஊனமுற்றவனும் தண்ணீரில் கால் நனைக்க வைத்த ஒரே விளையாட்டுத்துறை மந்திரி அண்ணன் உதயநிதியை தவிர வேறு யாரும் இல்லை. இங்கே பெண்கள் நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்கீங்க. நான் இவர்களே ஸ்டைல்லே போனால் உங்களுக்கு பிடிக்காது. நான் உங்கள் ஸ்டைலில் வந்துடுறேன். இங்கே நிறைய பேர் உட்காந்துட்ருக்கீங்க. ஒரு எழுச்சி என்னென்னா, இது திமுக திராவிட மாடல் என்று பேசினோமே, இங்கே பார்த்தீங்கன்னா ரோவில் 2 லேடிஸை உட்கார வச்சு அதுக்கு பின்னாடி ஆம்பளை உட்காந்துட்ருக்கீங்களே, இது தாண்டா திராவிட மாடல் இந்த நாட்டுக்கு போட்ட பிச்சை. இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். இங்கே இருப்பவர்கள் யாரும் மிட்டா மிராஸ் அல்ல, என் போன்ற கூலி தொழிலாளர்கள், என் போன்ற உடல் உழைப்புக்கு சொந்தக்காரர்கள். நீங்கள் அனைவரும் சேர்ந்து எங்கள் அண்ணனை வெற்றி பெற வைத்தீர்கள். ஆனால் எவனோ ஒருவன் சொல்கிறான் இது மன்னர் ஆட்சி என்று. அவன் உங்களை கொச்சைப்படுத்துகிறான், உங்கள் வாக்குகளை கேவலப்படுத்துகிறான். நீங்கள் வாக்களித்ததனால் தான் அண்ணன் உதயநிதி வெற்றி பெற்றார், அதனால் தான் சட்டமன்ற உறுப்பினர் ஆனார், அதனால் தான் மந்திரி ஆனார் என்பதை கூட தெரிந்து கொள்ள முடியாதவர்கள் ஏதோ காழ்ப்புணர்ச்சியில் நம்மை எல்லாம் ஏளனமாக பார்க்க நினைக்கிறார்கள். இங்கே இருக்கின்ற தாய்மார்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்வதெல்லாம், தாய்மார்களே, உங்கள் நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள். நீங்கள் வேலைக்கு போகிறீர்கள், ஆபீஸ் துடைக்கப் போகிறீர்கள், அலுவலகத்துக்கு போகிறீர்கள், சித்தால் வேலைக்கு போகிறீர்கள், ஏதோ ஒரு வேலைக்கு போய்கொண்டு தான் இருந்தீர்கள். இதற்கு முன்பும் போய்கொண்டு தான் இருந்தீர்கள். ஆனால் இப்போது நீங்கள் வாங்குகின்ற சம்பளத்தை யாரிடம் கொடுப்பீர்கள்? உங்களுக்கு வீட்டுக்காரன் தான் வீட்டுக்காரன்கிட்ட கொடுக்கணும் இல்லையா? இல்லை மாமியார்கிட்ட கொடுக்கணும், இல்லை மாமனார்கிட்ட கொடுக்கணும். சம்பளத்தை கொடுத்துட்டா அடுத்த நாள் வேலைக்கு போகிறதுக்கு நீங்கள் யார்கிட்ட போய் நிற்பீங்க? தலையை வாரலாம், ரப்பர் பேண்டு போடலாம், செருப்பு போடலாம், ஹேண்ட்பேக் மாட்டலாம், எல்லாத்தையும் மாட்டிட்டு நீங்கள் போய் என்ன பண்ணணும்? அத்தை பஸ்ஸுக்கு காசு கொடு, மாமா பஸ்ஸுக்கு காசு கொடு, அத்தான் பஸ்ஸுக்கு காசு கொடு. கேட்டிங்களா இல்லையா? நீங்கள் கேட்பதை பார்த்து உங்களை பெற்ற தாய் தந்தைக்கு கண்ணீர் வந்ததோ இல்லையோ, நீங்கள் பெறாத பிள்ளை எங்கள் அண்ணன் தளபதிக்கு கண்ணீர் வந்தது. கையெழுத்து போட்டார். இன்று முதல் நீங்கள் பஸ்ஸிலே பயணம் செய்யலாம், டிக்கெட் தேவையில்லை. அது உங்கள் விடியல் பயணம். பஸ்ஸு கொடுத்தாச்சு. கொடுத்த உடனே வீட்டில் இருக்கிற பொம்பளெல்லாம் கேட்டுச்சு, யோ இது என்ன நியாயம்? இது வேலைக்கு போகிறவங்களுக்கு பஸ்ஸு கொடுத்துட்டேன், நான் வீட்டில் இருக்கிறேன், நான் கொஞ்சம் கலராக வேறு இருக்கிறேன், என் புருஷன் வேலைக்கு அனுப்ப மாட்டேன்றான், சந்தேக பிராணி, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டீங்க. உடனே உங்களுக்கும் சொன்னார், ரேஷன் கார்டு வைத்திருக்கின்ற அனைவருக்கும் மாதம் 1000 தருவேன், அது உங்கள் உரிமை தொகை. பஸ்ஸு கொடுத்தாச்சு, காசு கொடுத்தாச்சு. உடனே உங்கள் வயிற்றில் பிறந்த ஸ்கூல் படிக்கிற பொம்பளை பொண்ணெல்லாம் கேட்டுச்சு, தாத்தா தாத்தா எங்கள் ஆயாவுக்கு 1000, எங்கள் ஆத்தாளுக்கு பஸ்ஸு புரி, நான் என்ன பாவம் பண்ணேன்? நான் ஸ்டேஷனரி வாங்க, பென்சில் வாங்க, எரேசர் வாங்க, இதுக்கெல்லாம் நான் கையேந்துறேனே, அது உன் கண்ணுக்கு தெரியலையான்னு கேட்டுச்சு. உடனே சொன்னார், உன் தாத்தா நான் இருக்கிறேன், நீ கையேந்த வேண்டாம். 6 முதல் 12 வரை அரசு பள்ளியில் படித்திருந்தால் உன் தாத்தா நான் உனக்கும் மாதம் 1000 தருவேன், அது மகளிர் புதுமை பெண் திட்டம். உடனே பையன் கேட்டான், யோ இது என்னையா நியாயம்? இது ஒரே ஆத்தா ஒரே அப்பா, அந்த வயிற்றில் தான் நானும் பிறந்தேன், என் தங்கச்சியும் பிறந்தா. என் தங்கச்சிக்கு மட்டும் 1000 ரூபா கொடுத்தா நான் எங்கேயா போகிறது? நான் அவங்ககிட்ட கையேந்துறது. அவர் சொன்னார், நீயும் அரசு பள்ளியில் 6 முதல் 12 வரை படித்திருந்தால் உனக்கும் உன் தாத்தா மாதம் 1000 தருவேன் என்று சொன்னார். அது தமிழ் புதல்வன் திட்டம். இப்படி கொடுத்தாச்சு. கொடுத்த உடனே நீங்கள் நினைக்கலாம், நான் முடியாமல் இருக்கேன், ஆஸ்பத்திரிக்கு போனோம், ஆஸ்பத்திரிக்கு போனோன்னா ஆட்டோவில் போனோம், ஆட்டோவில் ஏற முடியாது, பஸ்ஸில் ஏற முடியாது, எனக்கு என்ன? மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டத்தை கொடுத்து உங்கள் வாழ்வில் ஒளியேற்றினார். இந்த ரோட்டில் ஒரு ஆக்சிடெண்ட், உங்களுக்கு
ஆக்சிடெண்ட் ஆனால் நம்ம எந்த ஆஸ்பத்திரிக்கு போகணும்? ஒன்று ஜிஹெச்சுக்கு போகணும் இல்லையா? ஜிஹெச்சுக்கு போகணுன்னா இங்கேருந்து எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 15 நிமிஷமாவது ஆகுமா ஆகாதா? அந்த 15 நிமிஷத்துக்குள்ளே செத்து போனீங்கன்னா யார் பார்க்குறது? சரி, தனியார் ஆஸ்பத்திரிக்கு போக முடியுமா? போன உடனே 50,000 கட்டணும், ஸ்கேன் எடுக்கணும், அது எடுக்கணும். இந்த கஷ்டத்தை கூட உங்களுக்கு வைக்காத உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணன் தளபதி அவர்கள் ஒரே கையெழுத்து போட்டார். 48 மணி நேரத்தில் நீங்கள் எந்த மருத்துவமனையில் சேர்ந்தாலும் எத்தனை லட்சம் செலவானாலும் அதை உங்கள் தளபதி ஏற்பான் என்று சொன்னார். அது நம்மை காக்கும் 48. இப்படி எல்லாவற்றையும் இவர் கொடுக்கிறார் என்றால் எதனால்? கலைஞர் அவர்களின் ரத்தம் அவர் உடம்பில் ஓடுவதால், கலைஞருக்கு மகனாக பிறந்ததால் தான் இந்த திட்டங்கள் வந்தது. அவங்க அப்பா தாத்தா கலைஞர் என்ன பண்ணார்? அவரும் இந்த தொகுதியில் ஓட்டு போட்டு நீங்கள் ஜெயிச்சு வச்சுருக்கீங்க. அவர் அழகாக சொன்னார், ஆணையோ பெண்ணையோ பெற்றுவிட்டால் அவர்கள் திருமணத்திற்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம் தாத்தா, நான் இருக்கிறேன் வா, திருமண உதவி திட்டம் ரூபாய் 30,000. திருமணம் முடிந்ததா, அந்த இளம் ஜோடி ஆக்கி சாப்பிட அரிசி இல்லையா, கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா, ₹1 1 கிலோ அரிசி தருகிறேன். அந்த அரிசியை ஆக்கி சாப்பிட கேஸ் அடுப்பும் இல்லையா, கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா, கேஸ் அடுப்பும் இலவசம். ஆக்கி சாப்பிட்ட ஜோடிக்கு பொழுது போகவில்லையா, கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா, இலவசமாய் வண்ண தொலைக்காட்சி பெட்டி தருகிறேன். டிவி பார்த்தார்களா, உறங்கினார்களா? மணமகளை கர்ப்பமாக்கி விட்டானா, 7 மாதம் ஆகி போனதா, அவளுக்கு சத்தான உணவு இல்லையா, மாமனார் வாங்கி தரவில்லையா, கணவன் காசு கொடுக்கவில்லையா, கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா, மாதம் 1000 வீதம் 3000 தருகிறேன், சத்தாக சாப்பிட்டு முத்தாக பெற்று போடு. பெற்று போட்ட பிள்ளைக்கு பால் சுரக்கவில்லையா, உன்னிடம் காசு இல்லையா, கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா, மீண்டும் 1000 வீதம் 3 மாதம் தருகிறேன், சத்தாக சாப்பிட்டு முத்தாக பாலூட்டு. பாலூட்டிய பிள்ளை வளர்ந்து விட்டானா, அவன் பள்ளிக்கு போக வேண்டுமா, ஸ்கூல் ஃபீஸ் இல்லையா, கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா, ஸ்கூல் ஃபீஸ் ஃப்ரீ, யூனிஃபார்ம் ஃப்ரீ, புத்தகம் ஃப்ரீ, புத்தகம் போடுகின்ற பையும் ஃப்ரீ, அவன் பஸ்ஸிலே போவதற்கு பஸ் பாஸும் ஃப்ரீ. பள்ளிக்கு போன பிள்ளை சவலையாக விழுந்து விட்டானா, கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா, சத்துணவில் வாரம் 5 முட்டை தருகிறேன், அவன் முட்டை சாப்பிட மாட்டானா, அவனுக்கு வாழைப்பழம் தருகிறேன். அவன் படித்து வளர்ந்தானா, +1 போனானா, சைக்கிள் ஓட்டுவானா, உனக்கு வாங்கி தர வக்கில்லையா, கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா, இலவசமாய் சைக்கிள் தருகிறேன். +1 +2 முடித்தானா, அவன்தான் வீட்டில் முதல் கிராஜுவேட்டா, காலேஜ் சேர்க்க காசு இல்லையா, கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா, காலேஜ் ஃபீஸும் ஃப்ரீ. அவனும் காதலித்தானா, அவனும் திருமணம் முடித்தானா, அவனுக்கும் உதவி தருகிறேன், அவனுக்கும் கர்ப்ப காலத்தில் உதவி தருகிறேன். இப்படி பெற்று 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 வயதாகி போனாயா, நீயும் கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா, மாதம் ₹750 பென்ஷன் தருகிறேன். 58 வயது ஆகி போனதா, இலவசமாய் பஸ் பாஸ் தருகிறேன். பேரனை பார், பேத்தியை பார், சந்தோஷமாக வாழு. காலம் கெட்டு போனதா, நீ சிக்காகி போனாயா, ஆஸ்பத்திரிக்கு போவதற்கு ஆட்டோவுக்கு பணம் இல்லையா, கவலைப்படாதே தாத்தா, நான் விட்ட 108 ஆம்புலன்ஸை கூப்பிடு, இலவசமாய் ஆஸ்பத்திரிக்கு போ, வைத்தியம் பார். வைத்தியன் காசு கேட்கிறானா, கவலைப்படாதே தாத்தா, நான் போட்ட சட்டம் மருத்துவ செலவு ஒரு லட்சம் ரூபாய் ஃப்ரீ. வைத்தியம் பார், வீட்டுக்கு வா. காலம் கெட்டு போனதா, நீ செத்து போனாயா, உன் பிணத்தை தூக்க 4 பேர் இல்லையா, தன்மானம் தடுக்கிறதா, தாத்தா, நான் போட்ட சட்டம் மார்ச்சரி வேணும் ஃப்ரீ. பார்த்தாயா, அழுதாயா, ஈ மொய்க்கிறதா, இரும்பு கடிக்கிறதா, கவலைப்படாதே தாத்தா, நான் போட்ட சட்டம் ஃப்ரீசர் பாக்ஸும் ஃப்ரீ. பார்த்தாயா, வீட்டுக்கு வந்தாயா, டெத் சர்டிஃபிகேட் வேண்டுமா, தாத்தா, நான் போட்ட சட்டம் டெத் சர்டிஃபிகேட்டும் ஃப்ரீ, பர்த் சர்டிஃபிகேட்டும் ஃப்ரீ. இப்படி கருவறை முதல் கல்லறை வரை இலவசங்களை வாரி வழங்கிய உலகத்தில் ஒரே முதல்வர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். இப்படி ஒரு சாதனையை எவனாவது பண்ணியிருக்கானா? எவனாலையாவது முடியுமா? இது முடியாது. 72 வயசு ஆகுது. இங்கே இருக்கிற தாய்மாரை பார்த்து கேட்குறேன், ஒரு 60 வயசு தாண்டிட்டாவே 50 கிலோமீட்டர் போயிட்டு வந்தால் அரை நாள் தூங்கணுமா இல்லையா? ஆனால் எங்கள் அண்ணன் தளபதிக்கு 72 வயது ஆகிறது. காலையில் கன்னியாகுமரி, மாலையில் மதுரை, இரவில் சென்னை, ராத்திரியில் போய் 11:30 மணிக்கு போய்
கரண்ட் ஆஃபீஸில் கால் பண்ணுற பப்ளிக் காலை எடுக்கிறான்னா அது அவரை தவிர எவராலையும் முடியாது. ஒருவன் என்னை கேட்டான், இப்படியெல்லாம் சுற்றுகிறாரே எப்படி முடிகிறது அவரால் என்று கேட்டான். நான் சொன்னேன், அப்படிலாம் சுத்தனா தாண்டா அவர் கலைஞர் பிள்ளை, இல்லைன்னா இல்லை என்ன ஏன்னு கேட்டான். பராசக்தி படம் பார்த்தவங்க இங்கே இருக்கீங்களா? யாராவது கை தூக்கு. பராசக்தி பார்த்தவங்க இவ்வளோ பேர் இருக்கீங்க, நல்லா தெரியும். 1952க்கு முன்னாடி, பராசக்திக்கு முன்னாடி எவ்வளோ படம் வந்துச்சு. அதில் 20 பாட்டு வரும். 20 பாட்டு வந்தால் 5 பாட்டுக்கு பாத்ரூம் போகணும், 2 பாட்டுக்கு டம் அடிக்கணும், 3 பாட்டுக்கு தூங்கணும். இது பராசக்தி வர்றதுக்கு முன்னாடி. பராசக்தின்னு ஒரு படம் வந்த பிறந்தான் 2.5 மணி நேரம் எவனையும் கண்ணசைக்காமல் கண் சிமிட்டாமல் படம் பார்க்க வைத்த ஒரே படம் பராசக்தி. அதை எழுதியவர் தாத்தா கலைஞர். அப்போ எவனோ கடையில் விற்கிற மையை வாங்கி கலைஞர் ஐயா கையில் இருக்கிற பேனாவில் ஊற்றினா அந்த கைப்பட்ட மைக்கு அவ்வளோ பவர் இருந்தால், எங்கள் அண்ணன் தளபதி அவர் சொந்தமாக ஊற்றின மை அது எவ்வளோ பவராக இருக்குண்டா. அவர்கிட்ட போய் அத்தை பண்ணிவிடுவோம், இத்தை பண்ணிவிடுவோம், அதை பண்ணிவிடுவோம், 2026 நாங்கள் ஆட்சிக்கு வருவோம். எவன்டா வருவீங்க? இந்த மக்களை பற்றி எவன் சிந்தித்தீர்கள்? மக்களுக்காக எவனாவது கடமையாற்றினீர்களா? எங்களை எதிர்த்து நிற்பவர்களை பட்டியல் எடுத்துக் கொள்ளுங்கள். அதிமுகன்னு ஒரு கட்சி, அது கட்சியாது. எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா துரோகம் பண்ணுச்சு, ஜெயலலிதாவுக்கு சசிகலா துரோகம் பண்ணுச்சு, சசிகலாவுக்கு ஓபிஎஸும் இபிஎஸும் துரோகம் பண்ணான், இபிஎஸ்க்கு ஓபிஎஸ், ஓபிஎஸ்க்கு இபிஎஸ்ன்னு மாற்றி மாற்றி துரோகம் பண்ணால், துரோகத்தின் மொத்த உருவம், துரோகத்தில் பிறந்த ஒரு கட்சி இந்தியாவில் இருக்கிறது என்று சொன்னால் அது அதிமுகவை தவிர வேறு கட்சியே கிடையாது. அடுத்து பிஜேபி. இங்கெல்லாம் சந்தோஷமாக உட்காந்துக்கிறீங்க. ஒருவேளை டெல்லியில் ஆள்ற மாதிரி இங்கே வந்துட்டான்னு வச்சுக்க, என்ன நடக்கும்? நீங்கள் இது மாதிரி சேரில் உட்கார முடியாது. உங்கள் தாத்தா ஆயா போட்டெல்லாம் பார்த்துருக்கீங்களா? உங்கள் தாத்தா ஆயா பாட்டெல்லாம் பார்த்துருக்கியா இல்லையாம்மா? நான் உன் பிள்ளை மாதிரி தானே பேசுகிறேன். எதுக்கு காயில் கை வச்சுன்னு சிரிக்கிறேன்? நல்லா சரி, நோய் போயிடும். நாளைக்கு காலையில் சந்தோஷமாக இருப்பேன். உன்னை சந்தோஷம் பண்ணுறது தான் என் வேலை. அதுக்காக எந்த விலையும் கொடுப்பான் உன் மகன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. ஆளுங்கட்சியில் எவனா ஜெயிலுக்கு போய் பார்த்துக்கிறியா? இந்த ஆட்சியை தப்பு தப்பாக பேசுகிறான்ல, அவனுக்கு நான் கேட்குறேன், அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது அதிமுக பேச்சாளர் எவனா ஜெயிலுக்கு போயிருக்கான்? போகல. நான் போனேன். 64 days அப்படின்னா 64. ஒரே ஒரு பொண்டாட்டி. ரெண்டு வச்சு இல்லை யாரும் இருக்குது இல்லை. ஆத்தரைஸாக வச்சுக்கிறவன் தைரியமாக வச்சுப்பான், இல்லைன்னா அனாமதேயமாக சைடில் வச்சுப்பான். இல்லை ஒன்று புள்ள, இல்லை பொண்ணு 2, அவ்வளோதாம்மா. இந்த 3 ஜீவன் மட்டும் அந்த ஜெயிலுக்கு வந்து என்னை பார்த்து அழுதாலும் அழுவுறது, சிரித்தாலும் சிரிக்கிறது. நான் என்ன தப்பு பண்ணேன்? ஒரு தப்பும் பண்ணல. என் தலைவனை எவன் பேசினாலும் நான் விட்டு வைக்க மாட்டேன். அது என்னோட பாலிசி இல்லையா? அவன் தானே உண்மையான தொண்டன். இது வரும், அது வந்துடும், ஜெயிலுக்கு போயிடுவோம், மாட்டுக்கவும் இல்லை. கண்ணை மூடிக்கின தலைமையை ஆதரிக்கணும். அதனால தான் இந்த கட்சி 75வது வருஷத்துலேயும் இன்னும் ஆட்சியில் இருக்கு. எந்த கட்சி தான் இருக்குது இந்தியாவில்? காங்கிரஸ் கட்சி கண்டுபிடிச்ச ஒரே சின்னம் இன்னும் இருக்கா? இல்லை. பிஜேபி கண்டுபிடிச்ச சின்னம் இன்னும் இருக்கா? இல்லை. ஏன் இங்கே அதிமுக எடுத்துக்க 50 வருஷம்ன்றான். அவங்க அப்பா எம்ஜிஆர் செத்தப்போ இரட்டை இலையை ஊர் மேலே விட்டானுங்களா இல்லையா? அவங்க அம்மா ஜெயலலிதா செத்தப்போ இரட்டை இலையை ஊர் மேலே விட்டானுங்களா இல்லையா? ஆனால் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர் தன் கையில் பிடித்த உதயசூரியன் சின்னத்தையும் கருப்பு சிவப்பு கொடியையும் எந்த சூழ்நிலையிலும் எவன் தடுத்தாலும் கீழே போடாமல் கையில் ஏந்தினார். அந்த கொடியை எங்கள் அண்ணன் தளபதி ஏந்துகிறார். எதிர்காலத்தில் எங்கள் அண்ணன் உதயநிதி ஏந்துவார். இதானே? இதை சொன்னால் குடும்ப அரசியல், குடும்ப அரசியல். ஆண்மை இருக்குது, புள்ள பிறகுது இல்லைம்மா? ஏம்மா நம்ம கல்யாணம் எதுக்குமா பண்ணி வைக்கிறீங்க? உன் வீட்டில் இருக்கிற பொண்ணையும், ஏப்பா தம்பி நீ சாப்பிட்டுட்டு நீ ஒரு ரூமில் படுத்துக்கோ, என் பொண்ணு ஒரு ரூமில் படுத்துக்கோ, செருப்பால் அடிக்க மாட்டீங்க? இல்லை, நான் கேட்குறேன் தெரியாமல். இப்படி வர்றவனை நீங்கள் கேட்கணும். அதுக்கு தான் உங்ககிட்ட சொல்கிறது. நீங்கள் கேட்டு சிரிச்சுட்டு போகிறதில்ல.
எவனாவது வந்து கட்சிக்காரன் அது குடும்ப அரசியல் சொன்னான், அப்போ வந்து இங்கே இருக்கிற ஜனங்க அவனை அடித்தாங்க அப்படின்னு பேப்பரில் வரணும், நான் பார்க்கணும். அப்போ தான் நான் உழைத்த உழைப்புக்கு எனக்கு மரியாதை இல்லையா? கல்யாணம் பண்ண என்ன சொல்கிறோம்? பையன் ரோட்டில் சும்மா நடந்து போனான், சும்மா இருப்பான் அவன் ஃப்ரெண்டெல்லாம். என்ன மச்சான் விசேஷம் எதுவும் இல்லை கேட்குறமா இல்லையா? லேட் ஆச்சுன்னா என்ன சொல்லுவான்? அந்த பொண்ணை கொட்டுன்னுவான், இவனை புள்ள பக்கம் யோகியது இல்லாதன்னுவான். இந்த பட்டம் தேவையாடா? அதுதான் 83 வயசில் தாத்தா கலைஞரை கேட்டாங்க, உங்களை வாரிசு அரசியல் சொல்கிறாங்கன்னு. ஆண்மை இருக்கிறது, பிள்ளை பிறக்கிறது, இன்னும் இருக்கிறதுன்னாரு. எத்தனாவது வயசில்? எந்த வயசில்? 83ல். இப்போ அந்த விதையாச்சே இதெல்லாம் மிஸ் ஆகுமா இது? இப்போ அப்படியே இருந்தாலும் நான் ஏற்கனவே கூட்டத்தெல்லாம் சொல்லியிருந்தேன், ஆண்மை இல்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு போங்கன்னு. இப்போ அதுக்கு நீங்கள் தனியார் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியதில்லை. மாசு அண்ணா அதுக்கு ஒரு ஆஸ்பத்திரி திறந்துட்டார். அங்கே போய் கருத்தரிப்பு மையம் ஃப்ரீ போங்க. அதில் நடக்கலைன்னா ஒன்றா என்கிட்ட வாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், நான் மாசு அண்ணனை கேட்குறேன். என்னடா என்ன பண்ணுறோம்? நான் வாரிசு இல்லையா அதெல்லாம் இல்லை பிரச்சனை. இந்த நாட்டுக்கு எங்கள் அண்ணன் உதயநிதியை சொல்கிறாங்களே, நிறைய பேர் சொல்லுவாங்க 76ல் வந்தார், போன கூட்டத்தில் நுங்கம்பாக்கத்தில் கூட மாவட்ட செயலாளர் கூட சொன்னார், 96 தேர்தலில் இந்த தொகுதியில் வந்து வேலை பார்த்தாரு உதயநிதி, அப்போது இருந்து அவரது அரசியல் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு சொன்னாங்க. நான் கேட்குறேன், ஒரு பொம்பளை மாதமாக இருக்குது, 3 மாதம், அதை கருவாக்கின அப்பன் ஜெயிலுக்கு போயிட்டா அந்த குழந்தைய என்னெல்லாம் கழுவி ஊற்றுவாங்களா? ஊற்ற மாட்டாங்க. சத்தியமாக சொல்லுங்கள். அந்த கருவிலேயே அவச்சொல்லை வாங்கி, அந்த கருவிலேயே புழுங்கி, அந்த கருவுற்ற தாயிடம் மட்டும் மடியை மட்டும் நம்பி அவள் வயிற்றுக்குள் இருந்து பொண்ணு வீட்டுக்காரன் சொல்லியிருப்பான், இந்த சனியை கருவானதுனால தான் மாப்பிள்ளை ஜெயிலுக்கு போட்டார், இதை கலைச்சிருன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? சொல்லியிருப்பாங்க இல்லைம்மா. உங்களை தான் கேட்குறேன், பெண்கள் தானே நீங்களும் கருவாயிருக்கீங்க இல்லை? அந்த குழந்தைக்கு அந்த அவசொல் வந்திருக்குமா இல்லையா? அந்த அவசொல்லை தாங்கி, அவமானத்தை தாங்கி, தன் தாயின் கருவறையில் இருந்து அவள் ஆஸ்பத்திரிக்கு போவதற்கு ஆள் இல்லை, அவளுக்கு 5ஆம் மாதம் மரும்பழம் வைக்கவில்லை, 7ஆம் மாதம் எடை தைக்கவில்லை, 9ஆம் மாதம் சீமந்தம் நடக்கவில்லை. அவள் ஆஸ்பத்திரிக்கு போகும்போது அவள் தலையை கோதி, காதலியே, கண்மணியே, என் மனைவியே, உன் கணவன் பக்கத்தில் நான் இருக்கிறேன், உனக்கு சுகப்பிரசவம் நடக்கும், ஆகவே நான் பார்த்து கொள்கிறேன், எது இருந்தாலும் உன் கணவன் இருக்கிறேன் என்று சொல்வதற்கு கணவன் இல்லை. அவளே போனாள், அவளே பெற்றாள், அவளே வீட்டுக்கு கொண்டு வந்தாள், பாலூட்டினாள், சீராட்டினாள், ஆடை போட்டாள். அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு சென்னை மத்திய சிறைச்சாலைக்கு போய் கம்பிகளுக்கு மத்தியில் காட்டினாள். எங்கள் அன்னை துர்கா பார்த்தார், எங்கள் அண்ணன் தளபதி காட்டிய குழந்தை எங்கள் அண்ணன் உதயநிதி. அவன் கருவில் தியாகிடா, உங்களுக்கு தெரியுமாடா? கருவிலேயே தியாகி. விர ஒன்று போட்டால் சொர ஒன்றா முளைக்கணுவாங்கல்ல, அவங்க தாத்தா தான் சொன்னார். இவ்வளோ பண்ணி கொடுத்தாருல்ல எங்கள் தாத்தா, அதோடு விட்டாரா? இப்போ தளபதி வந்தார், ஆம்பளை பொம்பளை எல்லாத்தையும் பண்ணிட்டார். தாத்தா கலைஞர் தான் சொன்னார். நம்ம சொன்னோம்ல, அதை போகிறாம்பார் நொண்டி, அதை போகிறாம்பார் டபுக்கு, அதை போகிறாம்பார் ஒன்றரை அதை போகிறாம்பார் டப்ஸா. சொன்னோமா இல்லையா? அவன் மனசு வலிக்குன்னு யாருன்னா கஷ்டப்பட்டோமா? இல்லை, தாத்தா கலைஞர் தான் கஷ்டப்பட்டார். அவர் தான் இந்த மக்களை நேசித்து சொன்னார், நீ நொண்டி இல்லை, நீ டபுக்கு இல்லை, நீ ஒன்றரை இல்லை, உனக்கும் அழகான பெயர் வைக்கிறேன், இன்று முதல் நீ மாற்றுத்திறனாளி என்று பெயர் வைத்து அவனுக்கும் நலவாரியம் தந்த ஒரே தலைவர் தாத்தா கலைஞர். அதோட போச்சா? அதை போகிறான் பாரு 9 மச்சான், 9 மச்சான். சொன்னமா இல்லையாம்மா? நான் வந்து பேச்சாளர் கிடையாது, ஒன்று எழுதி வச்சுக்கோங்க. உங்களில் ஒருவன் நான். உங்கள் கஷ்டத்தை முன்னாடிலாம் பாசமலர், பாவம் மன்னிப்பு, சோக படம் வந்தால் பார்த்தோம், ஏன்னா அப்போ நம்ம சந்தோஷமாக இருந்தோம். இப்போ நம்மளே சந்தோஷமாக இல்லை. நான் வந்து இங்கே பாசமலர் படமும் பாவம் மன்னிப்பும் ஓட்டினேன்னு வச்சுக்கா, அந்த படம் ஓடும்? சத்தியமாக ஓடாது இல்லை. நம்ம கொஞ்சம் நேரம் ஜாலியாக வச்சுருந்தா போய் சாப்பிட்டு தூங்கிக்கின்னு நான் பேசுனது ஆசை போட்டுக்கினேன். அதை என் தம்பிங்க வேறு வீடியோ பதிவு பண்ணுறாங்க, அவங்களும் போட்டாங்கன்னா அவங்களுக்கும் ஏதோ ஓடும். அப்போ சொன்னமா இல்லையாம்மா? அதை போகிறான் பாரு 9 பொட்டை. இப்படிலாம் சொன்னோம்ல, அவனை பெற்றவர்களுக்கு மனம் வலித்ததோ இல்லையோ, எங்கள் தாத்தா கலைஞருக்கு வலித்தது. அவர்களை எல்லாம் அழைத்து சொன்னார், நீ பொட்டை இல்லடா, நீ 9 இல்லடா, உனக்கும் அழகான பெயர் வைக்கிறேன், இன்று முதல் நீ திருநங்கைகள் என்று சொல்லி அவர்களுக்கும் நலவாரியம் தந்த ஆட்சி திமுக, தந்த தலைவர் டாக்டர் கலைஞர். ஒரு காலத்தில்
ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனோம்னா வெள்ளை பேண்ட்டு வெள்ளை சட்டு தொப்பி போட்டு ஒருத்தன் கொடி ஆட்டுவான்ல ஸ்டேஷன் மாஸ்டர், அவன்லாம் அவ்வா. நம்மளுக்கெல்லாம் என்ன வேலை தெரியுமா? காக்கி அரட்டை வச்சர் காக்கி அரட்டை வச்சர் போட்டுக்கின்னு பச்சை சிவப்பு கொடி எடுத்து சூத்தில் சொருவிக்கின்னு சாரி பட்டக்ஸில் சொருவிக்கின்னு டேய் சும்மா இருங்கடா இவங்க வேறு என்ன அரட்டை வச்சர் போட்டுக்கின்னு பச்சை சிவப்பு கொடி எடுத்து பின்னாடி வச்சுக்கின்னு அவாய் செப்பல் போட்டுக்கின்னு அந்த சமுட்டி எடுத்துக்கின்னு அந்த தண்டவாளத்துக்குள்ளே இருக்குதுல பிளக்கட்டை அதை தட்டுற வேலை நம்மளுக்கு. அவ்வாளுக்கு சேஷன் மாஸ்டர் ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட்டு கலையாமல் தாத்தா கலைஞர் வந்தார். அவன் தான் ஆட்டணும்னு இல்லைடா, நீ பிளக்கட்டை தட்ட பிறக்கலை, நீ ஆட்டினா கொடியும் ஆடும் ரயிலும் ஓடும் என்று சொல்லி தாழ்த்தப்பட்டவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் சேஷன் மாஸ்டர் ஆக்கி அழகு பார்த்தவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். கோர்ட்டுக்கு போகிறோம், கோர்ட்டுக்கு போனால் கருப்பு கவுன் போட்டு கட்டை சுற்றில ஆடர்னு தட்டுவார்ல, அவங்கெல்லாம் அவ்வா. அதே கோர்ட்டில் சிவப்பு தொப்பி போட்டுக்கின்னு சைலன்ஸ்னுவான் பாரு நம்ம ஆள். ராத்திரியில் கூட தூங்கும்போது சைலன்ஸ்னுவான். ஆமாம், அவன் அதை பார்த்தார் எங்கள் தாத்தா கலைஞர். இவன் என்ன கருப்பு கோட்டு கட்டை சுற்றி கையில், இவன் என்ன தண்டத்தை தூக்கின்னு சைலன்ஸ்னு கத்துறான். நீ சைலன்ஸ்னு கத்த பிறக்கலடா, நீ அடித்தா கட்டை சுற்றியும் அடிக்கும் நீதியும் பேசும் என்று சொல்லி பிற்படுத்தப்பட்டவனையும் தாழ்த்தப்பட்டவனையும் நீதிபதியாக்கி அழகு பார்த்தவர் தாத்தா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். கோயிலுக்கு போனால் அதை ஆட்டுறாங்க பாரு, ஒரு மணி பெரிய மணி கரெக்டாக வந்துட்டுனா அந்த பெரிய மணியில் நைலான் கயிறு கட்டியிருக்கோம்ல பெரிய மணி, அதை ஆட்டுறதெல்லாம் நம்மவா டங்கு டங்குன்னு ஆட்டணும். ஆனால் உள்ளே போன உடனே ஒரு சின்ன வெள்ளி தட்டு வெள்ளி மணி வச்சு ஆட்டுவாள்ல கொஞ்சு மணி, அவளுக்கு பேர் அப்படி தான் வைப்பாள். அதெல்லாம் அவ்வா. தாத்தா கலைஞர் தான் சொன்னார், அவன் ஆட்டுறது என்னடா ஆட்டம், நீ ஆட்டினா மணியும் ஆடும் ஆண்டவனும் பேசுவான், ஆகவே போட்டேன் கையெழுத்து அனைத்து ஜாதிக்காரனும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டத்தை போட்டது திமுக. இதை விட உங்களுக்கு என்ன செய்யணும்? இவ்வளவும் செஞ்சிருவோம். நேற்று பெஞ்ச மழையில் இன்றைக்கி முளைச்சா காலா மாதிரி ஏதாவது ஒன்று முளைச்சிட்டு குடும்ப ஆட்சியை ஒழிப்பேன், மன்னர் ஆட்சியை ஒழிப்பேன். தப்பு. முன்ன பேசுறத அப்படியே கரெக்டாக பேசணும். நீங்கள் என்ன சொன்னீங்க? எனக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து பத்திரிக்கை கொடுக்கறது பிடிக்காது, அறிக்கை கொடுக்கறது பிடிக்காது, ட்விட்டு போடுறது பிடிக்காது. இப்போ முந்தானத்தை ட்விட்டு போட்டாரா அறிக்கை கொடுத்தாரா? ட்விட்டு தானே போட்டேன். அப்போ நீ சொன்னதை நீயே கடைப்பிடிக்க மாட்டியா? என்னடா நியாயம் இது? அவர்களே இவர்களேன்னு சொல்லக்கூடாதான். அது இன்னும் அவர்களே இவர்களே. இந்த அவர்களே இவர்களே கொண்டு வர்றதுக்கு இந்த திராவிட இயக்கம் பட்ட பாடு உங்களுக்கு தெரியுமாடா? அவன் எந்த ஜாதி, எந்த மதம், எந்த இனம், எதை சேர்ந்தவன் எவனும் இருக்காது. அவன் பேரை சொல்லி அவர்களே என்று அனைவரும் ஒத்துமையாக இருப்பதற்குத்தான் இந்த அவர்களே இவர்களே. ஒரு காலத்தில் தோளில் துண்டு போட்டு நடக்க விட்டானா நம்மளை? அவனை பார்த்தா அக்கில் எடுத்து தோளில் துண்டை வச்சுக்கணுமா இல்லையா? செருப்பு எடுத்து கையில் எடுத்துக்கணுமா இல்லையா? அந்த தெருவை தாண்டுற வரைக்கும் நடக்கக்கூடாதுன்னு சொன்னானா இல்லையா? அதை பற்றி எவனா கவலைப்பட்டிருக்கானா? எவனா கண்ணீர் விட்டுருக்கானா? இல்லை. அதுக்காகத்தான் திமுக கூட்டத்தில் 8 முழம் வேஷ்டியை இடுப்புலையும் 4 முழம் வேஷ்டியை தோல்லையும் போட்டு நடக்க வச்ச இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட இயக்கம் பெரிய துண்டுன்னு சொல்லுவானுங்க நம்மளை. இதுக்கு தான் பண்ணோம், நம்மளை ஒன்றுமே பண்ணல. அதுக்கு மேலேயும் சொல்லணும்னா இங்கே இருக்கின்ற என் தாய்மார்கள் எத்தனையோ பேருக்கு திருமணமாகி இருக்கும். திருமணமாகிவிட்டால் உங்களுக்கும் தாய் வீட்டுக்கும் என்ன உறவு? உங்கள் வீட்டில் எவனாவது செத்தா கோடி கொண்டாந்து போடுவோம் இல்லையா? அதை தவிர ஒரு மண்ணும் கிடையாது. ஆனால் உன் தந்தை 10 ரூபாய் வைத்துவிட்டு போனால் அந்த 10 ரூபாயில் உனக்கும் 5 ரூபாய் பங்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சொத்தில் சமபங்கு என்ற சட்டத்தை போட்டதும் திமுக டாக்டர் கலைஞர். இவ்வளவு செய்திருக்கோம். இவ்வளவு செஞ்சுட்டு 26ல் நான் தான் ஆட்சி. இது என்னடா இது? நான் என்ன கேட்குறேன், என்ன வாட்ச்மேன் வேலையா இது? ஒருத்தர் வந்தார், ஒரு 66 வயசில் வர்றோம், நிற்கிறோம். 2021 ஸ்ட்ரைட்டாக முதலமைச்சர் சீட்டு. இப்போ இவர் 24ல் வந்த தேர்தல் நிற்க மாட்டேன், ஸ்ட்ரைட்டாக நிற்கிறோம். 2026 முதலமைச்சர் சீட்டு.
அப்போ நாங்கள் இவ்வளோ பண்ணி கொடுத்துட்டு குச்சி ஐஸ் வாங்கி சாப்பிட்டு போயிடணும் இல்லை? சொல்லுமா, இவ்வளோ பண்ணியிருக்கோம்ல, இதில் ஒன்றை செய்வேன்னு சொல்லு, என்னோட கொள்கை இதுன்னு சொல்லு. அதுக்காக தந்தை பெரியார் 96 வயசு வரைக்கும் மூத்திர பேக்கோட சுற்றின்னு ஊரெல்லாம் சுற்றினாரு. உங்களை முதல்ல ஜாக்கெட் போட விட்டானா? உங்களை ஜாக்கெட் போட விட்டானா? ஜாக்கெட் போடணுன்னா நீ வரி கட்டணும், தெரியுமா? அது தெரிஞ்சுக்க. இப்போ சொல்கிறேன், உன்னெல்லாம் என்ன சொன்னான் தெரியுமா? நீ புள்ள வைக்கிற மிஷினு, அவள் தான் உன் வேலை. இதான் சொன்னான். நீ வேலைக்கு போகக்கூடாது, நீ படிக்கக்கூடாது. 12 வயசு 11 வயசு ஆச்சா கல்யாணம் பண்ணி கொடுத்தா புள்ள பெற்று போட்டு உட்காரு, எங்களுக்கு சோறாக்கி போடு, ஊட்ட பெருக்கு, வந்து ஏன்னா ஏன்னு வந்து நில்லு. இதுதான் சொன்னான். உங்களையும் படிக்க வைத்து, உங்களையும் அதிகாரிகளாக்கி, உங்களையும் விளையாட்டுத் துறையில் முன்னேற்றி, உங்களையும் சிறப்பாக வாழ்வதற்கு ஆணும் பெண்ணும் சரி சமம் என்று சொல்ல வைத்த கட்சி திமுக, சொல்ல வைத்த தலைவர் டாக்டர் கலைஞர். அதை வழி வழியாக செய்து கொண்டிருப்பவர் அண்ணன் தளபதி செய்து கொண்டிருக்கிறார். மழை நம்மளுக்கு கருணை காட்டியிருக்கு, அதை நம்ம ரொம்ப தப்பாக பயன்படுத்தக்கூடாது. அது பாட்டுக்கு பிடிச்சின்னு வந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் பெண்களுக்கான ஆட்சி ஒன்று உலகத்தில் நடக்குதுன்னா அது அண்ணன் தளபதி ஆட்சியை தவிர வேறு யாரோட ஆட்சியும் கிடையாது. ஒன்லி பெண்கள். இப்போ நான் சொன்னேன்ல பஸ்ஸு பிரின்னு, நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா? ஹேண்ட்பேக் மாட்டிக்கினேன், ஐயில் செருப்பு போட்டுக்கினேன், முன்னாடி ஏறுறாங்கல்ல, ஏறுறத்துல சீட்டு இருக்கும் பாரு, அங்கே உட்காந்து கால் மேலே கால் போட்டுக்கிறாங்க. நம்மளால் டிக்கெட் எடுக்கிறதுக்கு போகிறான்ல, அவன் மேலே செருப்பு. நம்மால் சொல்கிறான் கொடுமையை போடுறான், ஓசியில் உட்காந்து போகிறது, செருப்பு கால் நம்ம மேலே படுது, கொஞ்சம் கூட இறக்க மாட்டோம். இந்த உரிமையை உங்களுக்கு பெற்றுத் தருவதற்காக 75 ஆண்டு காலம் உழைத்திருக்கிறோம். இப்போ இந்த 30ஆம் தேதி அரசு பள்ளிக்கு மட்டும்தானே 1000 ரூபா கொடுத்துடணும். இந்த 30ஆம் தேதியிலேருந்து அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்தாலும் 1000 ரூபா உண்டு. பாதி பேர் பேங்க்கில் போட்டு சேமிக்கிறாங்க. பொம்பளை பொண்ணு கல்யாணத்துக்கு, தெரியுமா உங்களுக்கு? எவ்வளோ பெரிய திட்டம் இது! ஓசிலாம் கிடையாது, எல்லாம் சொல்லுவோம் ஓசி இல்லை. அதுக்கு தான் எல்லாத்துக்கும் பேர் வச்சுருக்கோம். பேர் வச்சு உங்கள் உரிமையை நிலைநாட்ட இந்த இயக்கம் எவ்வளவு காலம் வாழ்கிறதோ, இந்த நாட்டில் இந்த இயக்கம் இருக்கின்ற வரை, அதுக்காக தான் வாழையடி வாழையாக ஐயா கலைஞருக்கு பின்னால் அண்ணன் தளபதி, தளபதிக்கு பின்னால் அண்ணன் உதயநிதி என்பது எங்கள் கட்சியில் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். சீட்டு கொடுக்குறோமா இல்லையா, நிற்க வைக்கிறோமா இல்லையா, நீங்கள் ஓட்டு போடுறீங்களா இல்லையா, அதனால தானே ஜெயிச்சு வரோம். ஆகவே நான் கேட்பதெல்லாம் உங்களிடம் ஒன்றே ஒன்று தான், இந்த ஆட்சி நீடித்தால் மட்டுமே அடுத்த தலைமுறை வாழும். பிஜேபி என்ற ஒரு கட்சி தலைவிரித்து வந்துவிட்டால் உங்களுக்கு எதுவுமே இருக்க. சுதந்திரத்தை பற்றியும் அவனுக்கு கவலை இல்லை, அரசியல் சாசன சட்டத்தை பற்றியும் கவலை இல்லை. நேற்று பார்த்தீங்களா அம்பேத்கரை எப்படி பேசுகிறான் பார்த்தீங்களா? பேசுனா நான் பேசுனதை திருச்சி சொல்லிட்டாங்கன்றான். என்ன சொல்கிறான்? அம்பேத்கர் 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 அம்பேத்கர்னு சொல்கிறத விட சாமி பேரை சொன்னாலாவது புண்ணியம் கிடைக்கும்ன்றான். எங்கள் அண்ணன் தளபதி என்ன சொன்னார் தெரியுமா? பாவம் பண்ணுறவன் தான் புண்ணியத்தை பற்றி பேசணும், நாங்கள் பாவமே செய்கிறதில்லடா, நாங்கள் அம்பேத்கரை சொல்லிக்கிட்டே இருப்போம். எந்த அம்பேத்கரை? தொட்டால் தீட்டு பட்டால் பாவம்னு சொன்னான்ல, அந்த அம்பேத்கர். அந்த அம்பேத்கர் இல்லைன்னா நம்மலாம் இப்படி சேர் போட்டு உட்கார முடியுமா? அந்த உட்கார வச்ச அம்பேத்கர் தாத்தாவை, அரசியல் சட்டத்தை எழுதி இப்படி தான் அந்த நாடு இயங்கணும்னு சொன்ன அம்பேத்கர் தாத்தாவை அவமானம் பண்ணிவிட்டு அவனை வாழ விடலாமா? அவன் எவனா ஓட்டு கேட்டு வந்தால் இந்த ஊர் உள்ள சேர்க்கலாமா? சேர்ப்பீங்களா? சேர்க்க மாட்டீங்க. சேர்க்க மாட்டீங்கல்ல? கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது. சேர்க்குறதே இல்லை, நல்லது. அதெல்லாம் பாவம். அவன் நடந்து போனால் ஒரு வாரம் மழை பெய்யாது இந்த ஊரில் வந்து. அந்த மாதிரி ஆள் இப்போ அதிமுக சொல்லிக்கிறாங்க 26ன்னு. இனி ஜென்மத்துக்கு அதிமுகன்ற கட்சியை இப்போ ஜனவரி மாதம் 13ஆம் தேதியா போய் அந்த போயில் போடுங்க. நேராக என்ன வீட்டுக்கு போகிறதில்ல. ஏற்கனவே கோபமாகிறார் தலைவர் நம்ம மேலே. அடங்க மாட்டியா, திருந்த மாட்டியான்னுங்கிறாரு. இது கட்சிங்க, அதிமுக கட்சி போயில போட வேண்டிய கட்சி தான். வேலை முடிஞ்சு போச்சு. சீமானை எவ்வளோ தான் நான் பேசுறது, என் வாயே பிசு பிசுன்னு ஆகிடுது. வாயே பிசு பிசுன்னு ஆகிடுது. அவன் சொல்கிறாங்க, சின்ன வயசாக இருக்கும்போது கராத்தே நடக்கிற கிரவுண்டில் தூக்கி போட்டாங்களாம் அவனை. பிளாக் பெல்ட்டு பச்சை பெல்ட்டெல்லாம் வந்தானாம். இவர் இந்த கார்னர் அந்த கார்னர் ஓடினாராம்.
எல்லாரும் கிண்டல் பண்ணானோ அவன் ஓடி ஒளிகிறான்ட்டு. அவன் டயர்டாகிற வரைக்கும் ஓடி ஒளிஞ்சிட்டு அப்புறம் விட்டாரான் ஒரே குத்து, அவன் வந்துட்டானோ. டேய், இந்த கதைலாம் என் தம்பிங்கெல்லாம் ரொம்ப கேட்டுக்கிறாங்க தம்பி, இதை போய் நீ இளைஞர் இந்த கதை விடு. அவன் கேட்ட, நீ என்ன உனக்கு தேவை பணம், அதுக்கு பிரபாகரன் படம், இவ்வளோ தானே. நீ வெக்கமான சூடு சொல்கிறவனடா, இத்தனை வருஷம் கட்சி நத்திரிய ஒரே ஒரு கவுன்சிலர் ஜெயிக்க முடியுதா உன்னால்? சரி, நீயாவது ஒரு வாட்டி நிற்கிற தொகுதியிலையும் மறுபடியும் நிற்கிறியா? அதுவும் இல்லை. ஊர் மாறி நாடு மாறி எல்லாம் மாறி 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 நிற்கிற. இது நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி, அவனுக்கு என்ன கோபமாக வந்தாலும் மேலே அந்த கட்சியை பாரு. இந்த குரங்கு இருக்குதுல்ல, குரங்கு இப்போ நீ பாரு, மரத்தை விட்டு மரம் இப்போ தாவறதே இல்லை. ஏன்னா அந்த வேலையை அன்புமணி ராமதாஸ் எடுத்துக்கினாங்க. ஒரு தேர்தலுக்கு ஒரு கட்சிங்க உடனே அவர் என்னது 10.5% இடஒதுக்கீடு நம்மளாம் கொண்டு வந்தோம். எலெக்ஷன் வர்றதுனால ஓட்டு வாங்கி 2021 மறுபடியும் ஆட்சிக்கு வந்தோன்னு எந்த தரமும் இல்லாமல் 10.5% வண்டியர்களுக்கு கொடுத்துட்டார். யாரே நம்ம பழனிசாமி அண்ணாச்சி கல்லாக்கி பேர் கொடுத்துட்டாரு. அது கோர்ட்டுக்கு போய் செல்லுபடி ஆகலை, தரவு இல்லாத பண்ணிருக்கீங்க, செல்லலை. அதுக்கு போய் அவர் கேட்குறாரு, 83வது பிறந்த நாளில் ராமதாஸ், நான் போய் உங்ககிட்ட 10.5% இடஒதுக்கீடு கேட்கணுமா? எனக்கு அவமானமாகுது, எனக்கு அவமானமாக இருக்காத. நாங்களாம் வேணான்னு சொன்னோம். எங்ககிட்ட தான் கேட்கணும், எங்ககிட்ட தான் கேட்டாகணும். அந்த பண்டிகை போராட்டத்தில் நடத்தினான அந்த தியாகிக்கெல்லாம் பென்ஷன் கொடுத்தது யாரு? அவனுக்கு மாதம் மாதம் ஓய்வூதியம் கொடுத்தது யாரு? இப்போ கடலூரில் போய் திறந்து வச்சுட்டு வந்தோமே அந்த தியாகிக்கெல்லாம் மணிமண்டபம் யாரு? நாங்கள் தானே. 10-15 வருஷமா அதிமுக அங்கே கேட்டிருக்க தானே. எதையாவது பேசணும்னு பேசி என்னை பேச வச்சிடாத, இதை நான் சொல்லுவேன். நீ சும்மா சுற்றிங்க இருந்த அறிவாலயத்து ஓரமாக கலர் சட்டை போட்டு நடந்து வந்த அன்புமணியை கூப்பிட்டு எங்கள் தாத்தா கலைஞர் எம்பி ஆக்கி உன்னை மருத்துவத்துறையை கொடுத்தா, அங்கே போய் மருத்துவ ஹாஸ்பிட்டலுக்கு இது கொடுக்குறோம், சேங்ஷன் கொடுக்குறோம்ல, அதை தப்பாக கையெழுத்து போட்டான். அந்த கேஸ் ஒன்று இருக்குது. ஆமாம் தம்பி, இந்த கேஸ் ஒன்று இருக்குது. அதை விட்டு உங்ககிட்ட வந்து கேட்கணுமா? ஏங்க இருந்தாலும் இல்லைன்னாலும் டெத் சர்டிஃபிகேட்டு பர்த் சர்டிஃபிகேட்லாம் எங்கள் அண்ணன் தளபதி ஆட்சி தாண்டா கொடுக்கணும், இல்லைன்னா மதன் மோகன் மாதிரி சேர்மேன் தாண்டா கொடுக்கணும். உன் தலையெழுத்து எங்கிட்ட வந்து தான் ஆகணும். ஏன்னா நீ யாரெல்லாம் ஏமாத்துறன்றது, இந்த காடு வெட்டி குரு இருந்தான்ல, பாவி நல்ல தியாகி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவனோட வீரமும் உழைப்பும் இந்த கட்சிக்காக அவன் செய்த தியாகமும் அவனை மறந்துட்டேன். எத்தனை பேர் இது வரைக்கும் போயிருக்காங்க, இதுக்கெல்லாம் யார் காரணம்? அறிவு வேண்டாமா? நம்ம ஏன் தோத்துக்கினே இருக்கிறோன்னு சிந்திக்க வேணாவா? திமுகவோட இருந்தப்போ 20 எம்எல்ஏ தம்பி, 20 எம்எல்ஏ. அதை ஒரு வாட்டியாவது நினச்சி பார்த்துருக்கேன். நீ கழுதை தேஞ்சி கட்டெரும்பான மாதிரி இப்போ 5 பேர் வந்துருக்கிறீங்க. ஏன்? நீங்கள் நம்பகத்தன்மை இல்லாதவர்கள். ஆகவே உங்களை வன்னிய மக்கள் கைவிட்டு விட்டார்கள். வன்னிய மக்களை கரை சேர்ப்பதற்கு ஒரு இயக்கம் இந்தியாவில் இருக்குது என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு இயக்கம் இல்லை. நானும் வாழ்தான், என்ன கரை சேர்க்கல, என்ன காப்பாற்றலை, அது மாதிரி கட்சி காப்பாற்றிட்டு போகுது. நீ என்னத்துக்கு இப்படி டபாச்சின்னு ஏமா என்னப்பா? பாவங்க, இப்போ அவங்களே கூட கொஞ்சம் பேர் தீர்ந்துட்டு இருக்கிறானுங்க. இவனுங்கெல்லாம் இந்த அண்ணாமலைலாம் வந்ததுக்கு வயிறு அவ்வாளை திட்டத்தையே விட்டுட்டேன் நான். இவெல்லாம் இருக்க வேண்டிய கட்சி திமுக தானே? சொல்லு, இவன் எப்படி ஐபிஎஸ் ஆகிருப்பான்? திமுக ஆட்சின்னு ஒன்று இல்லைன்னா, ஒதுக்கீடு இல்லைன்னா அண்ணாமலை ஐபிஎஸ் ஆகிருக்க முடியுமா? ஆயே இருக்க முடியாது. எவ்வளோ வாட்டி பெரட்டி வச்சாலும் மண்ணு படல பிசிலேன்னு ஏந்து நின்றுக்கிறான்ப்பா. அரவக்குறிச்சியில் எங்கள் அண்ணன் செந்தில் பாலாஜி பட்டேர்னு வச்சார். கோயம்புத்தூரில் ஜனங்க ஆப்ரேஷன் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ கூட அடங்கிறதே இல்லை. இப்போ கேட்டால் டிஎம்கே ஃபைல் 3 லண்டன். ஏன்டா என் வைத்தியத்தில் கிளம்புறீங்க? லண்டனுக்கு போனேன், புண்டனுக்கு போனேன். ஒரு 10-15 பேர் போயிருக்காங்க தம்பி. அதை படிக்க. ஆமாம், அதில் 15 பேரில் இந்த பண்ணாட ஒரு ஆள். இவர் ஒன்றுக்கு தனியாக விசா கொடுத்து இவரை கூப்பிடல, கும்பலில் போயிருந்தா
யாருக்கு தெரியும்? இப்போ இவரை கேட்குற நீ பாஸ் ஆனாரா இல்லையான்னு. நான் தலைவர் தளபதி கிட்ட ஆட்சிக்கு வந்த நாள்லேருந்து சொல்லிங்கிறேன். அவன் சர்டிஃபிகேட்டை வாங்கி செக் பண்ணுங்க. இப்போ போலீஸ்னால் ஒரு கெத்து இருக்கணுமா இல்லையாம்மா? அந்த கெத்து 1% இருக்குதா? என்ன நோண்டான் இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக பாவி என்னை அனுப்பிச்சிட்டு என் பொண்டாட்டி வயிற்றில் நெருப்பை கட்டினுங்கிறாடா பாவி. ஒவ்வொரு நாளும் நான் போய் சேர்ற வரைக்கும் அவள் கும்பிட்ற சாமி இருக்குது பாரு. இப்படிதான் சைட்லேருந்து கத்தி கூவி என்னை என்கரேஜ் பண்ணி அமிச்சானுங்களே. ஒருத்தன் வரலம்மா, ஒரே ஒருத்தன் வரல. தெரியுமா உங்களுக்கு ஏன்னு கேட்டால், கட்சியை விட்டு என்னை நீக்கிட்டாரான் தலைவர். என் பார்வைப்பட்டா இவங்கள நீக்கிடுவாங்களாம். இப்போ வந்துட்டல திரும்பி. இப்போ நான் திருப்பி அடிக்க மாட்டேன்னா அனுப்பினா? ஆமாங்க, 64 நாள் அந்த 2 பொட்டை பசங்க உள்ளே பார்க்க போனால் என்னன்றது ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஜென்ஸாக இருந்தாவே கண்ட இடத்துல கை வச்சு செக் பண்ணுவோம். பொம்பளை பசங்களை எப்படி பண்ணியிருப்போம்? அது வேறு உள்ளே இருக்கிறவன் ஜெயிலரு, அந்த பொறுப்பில் அதிகமாக எவ்வளோ ஆட்டம் ஆடினேன். உன்னை கட்சி விட்டு நீக்கிட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ண முடியும்? அதிகபட்சம் எங்கள் தாத்தா அம்பேத்கர் இதில் சட்டப்படி நீ உள்ளே வச்சுருக்கிற. அவரே வெளியே வர்றதுக்கு வழி சொல்லியிருக்காரு. வேணும்னா இன்னொரு 5 நாள் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். அதுக்கு மேலே என்னை வச்சுக்க முடியாது. நீ அனுப்பிச்சே அவனை என்னை ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் பண்ணாதான் வந்தேன். அது கேட்டான், அந்த ஆதார் கார்டு வாங்கி பார்த்துட்டு 64 வயசாகிடுச்சா, நீ முதியோர் செல்லுக்கு போறியான்னா. அவங்க போய் ஒரே ஒரு நாள் தான் எட்டி பார்த்தேன். சரி இவன் சொல்கிறேன் நான் இங்கே எப்படி இருக்குன்னு பார்த்தேன். பால் தராங்க, உரட்டி தராங்க. நான் பார்த்தா ஒரே இரும்பல் சவுண்டு. நான் சொன்னேன், நான் உங்கள்கிட்ட வயசானவன்னு சொன்னேன். நான் உள்ளே ஷார்ட்ஸு போட்டுன்னு டிஷர்ட்டு போட்டுன்னு தானே இருக்கிறேன். என்னை பார்த்தா அப்படி தெரிஞ்சா அவனுக்கு. நான் அங்கே போக மாட்டேன். எங்கே கொண்டாந்து ஒட்டியோ அங்கேயே வெயி, நான் அங்கேயே இருந்துட்டு கிளம்பிடுவேன். இப்படி இருக்கிற நம்மளை இந்த பசங்க இப்படி தொல்லை கொடுத்தா நான் எங்கே போகிறது? இப்படி தான் பண்ணுறானுங்க. நானும் பேசிடுறேன். எனக்குங்க, நான் ஒரு 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 தெருக்கூத்தாடியோட பிள்ளை. முதல்ல அது தெரிஞ்சுங்க. எங்கள் அப்பா ஒரு தெருக்கூத்தாடி. தேசபக்தி பாடல்களை பாடி கைதாகி வெளியே வந்து மறுபடியும் தெருக்கூத்து, மறுபடியும் தேசபக்தி பாடல். அவருக்கு வெள்ளைக்காரன் லெட்ரு அனுப்புகிறான். சுதந்திரம் வந்தவொடனே நம்மளுக்கு ஒரு லெட்ரு வருது. நாட்டுக்காக நீங்கள் உழைச்சிங்க, உங்களுக்கு பென்ஷன் கொடுக்கணும், இந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி அனுப்புங்க. எங்கள் அப்பா என்ன பண்ணார் தெரியுமா? நாட்டுக்கு உழைத்தேன், கூலி வாங்க விரும்பவில்லை, நான் எழுதி அனுப்பிச்சிட்ட தியாகியோட ஒரே மகன் நான். எனக்கு அப்போ எவ்வளோ திமிரு கொழுப்பு இருக்கும். இப்போ நான் தான் பனையூரில் வீடு வாங்கி பங்களா வச்சுக்கிறேன்னா, இல்லை ஒரு கூட்டத்துக்கு 2.5 கோடி சம்பளம் வாங்குறேன்னா வந்து பாருங்க அங்கே தண்டார்பேட்டையில். நானும் என் முன்னாடியும் ஒரு பக்கம் பார்த்துருந்தா மேலேருந்து சீலிங் விழுந்துருச்சு போன மாதம். கடவுள் ஒரு வாட்டி காப்பாற்றுறான். இனிமேல் இருந்தீங்கன்னா ஒரு லாக்கிப்படாதுன்னு சொல்லி வாடகை கொடுக்க போயிட்டேன். 10,500 ரூபா. ஆனாலும் இப்படி பண்ணுறமே, யார்கிட்டனா கையெழுந்திருப்பேன். 2.5 மாதம் ஜெயிலில் இருந்தம்மா, 8 மாதம் கட்சி விட்டு வெளியே இருந்தேன். எல்லாரும் சொன்னான், அங்கே போ, இங்கே போ, இவங்கள பாரு. நான் சொன்னேன், அவர்கள் வந்து உதவினால் அது உதவி, நான் போய் எடுத்தால் அது பிச்சை. பிச்சை எடுக்க மாட்டான் இந்த சிவாஜி. அதுதான் திமுக, அதுதான் திராவிட இயக்கம், அதுதான் சுயமரியாதை. சுயமரியாதையும் தன்மானத்தையும் விட்டுவிட்டு வாழ்வதை விட சாவதை மேல் என்று நினைப்பவன் நான். பாருங்க, என்ன கொடுத்துச்சு, என்னடா கொடுக்கணும், என்ன கொடுக்கணும்? நான் என்ன கொடுத்தேன் இந்த கட்சிக்கு? நான் என்ன பண்ணேன்? ஒரு இந்த இடத்துல வந்தேன், பேசினேன். போன டைம் வாங்கின ஓட்டை விட ஒரு 5 ஓட்டு ஜாஸ்தியாக வாங்கினா கூட அது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வாங்கி கொடுத்தான் ஓட்டு. அது போதும் எனக்கு. இந்த நாடு நல்லா இருக்கணும், நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும். எவ்வளோ பேர் நீங்கள் படித்து பட்டதாரி ஆகிருக்கீங்க? வேலை கொடுத்தோம், படிப்பு கொடுத்தோம், காசு கொடுத்தோம், எல்லாம் படிச்சுட்டான். அதுக்கு பயிற்சி போகணும் இல்லை? வேலைக்கு போனால் பயிற்சி கேட்பானா இல்லையா? அப்படி எங்கே போகணும்? நெட் சென்டருக்கு போகணும், ஜாவா படிக்கணும், டேலி படிக்கணும் இல்லையா? அதுக்கு ஃபீஸ் கட்டணுமா இல்லையா? அதையும் பார்த்தார் எங்கள் அண்ணன் தளபதி. நீ கட்டாத, நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் நானே பயிற்சி கொடுக்குறேன், நீ பயிற்சி பெற்று செல். சரி, பயிற்சி முடிஞ்சிச்சு, படித்தாச்சு, வேலை கொடுக்கணும். 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் இருந்த கம்பெனியெல்லாம் மூடி கழுவி கவுத்து கல்லாப்பட்டியை சொரிஞ்சி ஜோவியில் போட்டுன்னு போயிட்டான் பழனிசாமி.
வேலை இல்லை. என்ன பண்ணோம்? இந்த வயதிலும் உலக நாடுகளுக்கெல்லாம் சென்று சுற்றி அங்கே இருக்கின்ற தொழில் முதலீட்டாளர்களை சந்தித்து நீங்கள் எல்லோரும் வந்து தமிழ்நாட்டில் தொழில் துவக்குங்கள். என்னிடம் படித்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், அறிவுமிக்கவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு வாழ்வளிக்க நீங்கள் கம்பெனி வாங்கணும், கம்பெனி எடுத்துன்னு வந்துட்டார். இதை விட ஒரு அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நான் சொல்வது, செய்பவர்களுக்கு ஊக்கம் தரணுமா இல்லை? உங்களுக்கு செய்கிறாங்க. இந்த இப்போ மழை வந்தோடனே டக்குன்னு வீட்டுக்கு போகிறேன். நீங்கள் வித்தியா எல்லாரும் ஏந்திங்க, நான் ஏந்தனா? ஏன்னா தாத்தா கலைஞரை பற்றி பேச போகிறேன். ஓத்தா மழையே வராதுன்னு எனக்கு தெரியும். நாலரை கிலோ குறைஞ்சி போச்சுடா பாய். இன்னும் அந்த பேண்ட்டை டைட் பிடிக்கிறதுக்கு காசு இல்லாமல் நான் பெல்ட்டு போட்டு கட்டின்னு வந்துடுங்க. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி தைச்ச பேண்ட்டெல்லாம் குறைஞ்சி போச்சு. 64 கிலோ இருந்தேன், 59 கிலோ. வயசு இல்லைடா, இருந்ததுன்னா கடிச்சு. ஆமாம், விட்டா கல்யாணம் பண்ணிவிடுவோம். நான் ஏன் நிம்மதி ஆகிறேன்? அதான் அதெல்லாம் இல்லை. நான் சொல்ல வர்றது, இந்த பகுதியில் ஏதோ முஸ்லீம் சகோதரர்கள் வேறு இருக்காங்க. உங்களுக்கும் சொல்கிறேன், உங்களை காப்பாற்ற, உங்களை கரை சேர்க்க திமுகவை விட்டால் இந்த நாட்டில் வேறு எந்த இயக்கமும் கிடையாது. முத்தலாக் சட்டம் வந்தது, நாங்கள் தான் போராடினோம். குடியுரிமை திருத்த சட்டம் வந்தது, நாங்கள் தான் போராடினோம். உங்களுக்கு 3.5% இடஒதுக்கீடு கொடுத்தது நாங்கள் தான் கொடுத்தோம். உலமாக்களுக்கு நலவாரியம் கொடுத்தது ஐயா கலைஞர் தான். உலமாக்களுக்கு ஓதுவார்களுக்கு சைக்கிள் வழங்கியது நாங்கள் தான் கொடுத்தோம். இன்றைக்கும் எல்லாவற்றுக்கும் துணை நிற்கிறோம். நீங்கள் இங்கே தவிர பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களுக்கு போய் நீங்கள் வாழ முடியுமா என்பதை உங்கள் மனதில் கை வைத்து நினைத்து கொள்ளுங்கள். என்றுமே திமுகவுக்கு ஆதரவாக இருந்தால், திமுக ஆதரவாக இருந்த எவனையும் கைவிட்ட இயக்கம் இல்லை என்பதை நாங்கள் பலமுறை நிரூபித்திருக்கிறோம். கொரோனா வந்துச்சு, எவனாவது வெளியே வந்தானா? வந்தானா சார்? எல்லாம் என்ன சொன்னான்? வீட்டிலிரு, விழித்திரு, தனித்திரு, இதானே சொன்னான். உலகமே சொல்லிச்சு. ஆனால் உலகத்தில் ஒரே ஒருத்தன் சொன்னான், ஒன்றிணைவோம் வா என்று அழைத்த ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் தளபதி. ஒரு நம்பரை கொடுத்தான். இதெல்லாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். கொடுத்ததுனால டி நகர் ஜே அன்பழகனை இழந்தோம். ஒரு எம்எல்ஏ செத்து போனானா? நிறைய வட்ட செயலாளர் செத்து போனானா? ஒன்றிய செயலாளர் செத்து போனானா? அப்போ என்ன அர்த்தம்? எங்களை கொடுத்து உங்களை காப்பதற்கு ஒரு இயக்கம் இருக்கிறது என்றால் அது திமுகவை தவிர வேறு எதுவும் இல்லை. ஆகவே வருகின்ற தேர்தல் மட்டுமல்ல, அது எந்த தேர்தலாக இருந்தாலும் அது உங்கள் சொந்த தேர்தலாக நினைத்து, உங்கள் வீட்டு பிள்ளை எங்கள் தாத்தா கலைஞரை 2 முறை முதலமைச்சராக நீங்கள் கோட்டைக்கு அனுப்பி வைத்தீர்கள். 3வது முறையாக எங்கள் சின்னவரை அமைத்திருக்கிறீர்கள். அவர் துணை முதல்வராக வந்திருக்கிறார். அறிவாலயத்தை சின்னவரை, வருங்கால தமிழகத்தின் மன்னவரை நீங்களும் முதல்வராக பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் எந்த தேர்தலாக இருந்தாலும் வாக்களிப்பீர். உதயசூரியன். வாய்ப்புக்கு நன்றி. வெல்க தமிழ். வணக்கம்.